நாங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துருவாங்க, அது எல்லார்ட்டையும் கேட்கறது இதுதான் பிரச்சோட வேலையா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை தாய், எங்கள் தமிழ் தாய் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் தாய், நம் அன்னை தான் நமக்கு பிரதானம். எனவே கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க பார்ப்போம். இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான். அது மாதிரி தான் என்ன குமரி காண்டத்திலேயே தமிழ் உருவான இடத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம், பல்வேறு நூற்றாண்டு முன்பே உருவான மொழி தான் தமிழ் மொழி. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதை விவாதிக்க ஒன்றும் இல்லை. இதை பற்றி இனிமேல் புதுசாக பேச எதுவுமே இல்லை. ஆதி மொழி, அதாவது முதல் மொழி தமிழ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுங்க. இதை பற்றி பேசி இதுக்கு ஒரு சர்ச்சை, இதுக்கு எல்லா தலைவர்கள்கிட்டையும் ப்ரெஸ் பீப்புள் ஒரு கருத்து கேட்குறது, இது தொடர் நிகழ்வு. அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்கவுங்க தாய்மொழி தான் பிரதானம். அவங்க தாய்மொழி தான் அவர்களுக்கான தாய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேப்டன் எப்பவுமே சொல்கிறது மாதிரி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ் தாய் தான் எங்களுடைய தாய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அது கமல் கிட்ட தான் சார் கேட்கணும். அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு. அன்பு யார் இதுல தெரியல. அவர் இப்ப எதை சொல்றாருன்னு புரியலிங்க. அதனால இந்த அவருடைய கேள்வி, அவருடைய பதில்களுக்கு நீங்க கேள்வி அவரிடம் தான் கேட்கணும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் என்னைக்கு துணை நிற்கக்கூடியவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் மொழி தான் நமக்கு பிரதானம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். கூட்டணி பற்றி அறிவிப்பதற்காக நீங்க கடலூர் மாநாட்டில் தான் அறிவிப்போம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போய்க்கிறீங்க. அப்ப ஜனவரி மாதம் வர வரையும் நீங்க தள்ளி போடுறதை பார்த்தா கூட்டணி மாறுறதுக்கான சூழ்நிலையை தேமுதிக உருவாக்கி இருக்கிறா. உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல சொன்னா எப்படி? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். நாங்க தெளிவாக தான் எல்லா பிரஸ் மீட்லையும் உங்களுக்கு சொல்றேன். எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் 2 நாட்கள்ல அறிவிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களை முதல்ல நாங்கள் தேமுதிகவை நாங்கள் வழி நடத்தவும் வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவை இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஜனவரி மாதம் 2026 கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கும் விடை கடலூரில் அறிவிக்கப்படும். நாங்கள் சொல்கிறோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கட்சி ஆரம்பிச்சாரு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் விஜயோட தேமுதிக அலைன்ஸ் வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிக்க போது தான் வரலைங்க. அவர் செந்தூர பாண்டி நடித்த காலத்துலேருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொல்வேன், அவர் எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி. அதனால் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை, மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை. அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு? அதனால் கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தான் வழி நடத்தணும். பொறுத்திருந்துங்க. அதுதான் சொன்னல, கடலூர்ல தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு கடலூர்ல ஜனவரி 9 அறிவிக்கப்படும். ஆமாங்க 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 ஆமா கண்டிப்பா. அதுதான் நேற்று நான் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னேன், வெறும் ஞானசேகரனை மட்டும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும். இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுத்தா பத்தாது. யாரெல்லாம் அவரை பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களுக்கும் அந்த தண்டனை, ஆயுள் தண்டனை கட்டாயம் வழங்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதே பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, அத்தனை பேரும் குற்றவாளி, எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை. அப்போ இவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்னாடி பதுங்கி இருக்கிறவங்களையும் வெளியே கொண்டு வரணுங்க. கொண்டு அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பெண்களுக்கு
கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரியான நீதி இல்ல, இல்ல சரியான நீதி இல்லைன்னு இல்ல சரியான இல்லைங்க, ஒரு நிமிஷம், சரியான நீதி கிடையாதுன்றது இல்ல, வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நீதி தான் வழங்கி இருக்காங்க. ஆனால் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி பதுங்கி இருப்பவர்களும் வெளியே கொண்டு வர வேண்டியது நீதி அரசர்களின் கடமைன்னு நான் சொல்ல வரேன். அதனால பசும் தோல் பூத்திய புலிகள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த புலிகள், அந்த நரிகள் நிச்சயம் மக்களுக்கும் அடையாளம் காணப்பட வேண்டும், அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. விவகாரத்துல திமுக எங்களாலதான் இந்த நீதி கிடைச்சது அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாங்க. அதை நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஏற்கனவே வந்து விசாரணையின் போது அவர் தான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க, ஞானசேகரனை கைது பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அது யாரால இது வரைக்கும் அதுதாங்க, எங்களால தான் நீதி கிடைச்சதுன்னு இன்னைக்கு தமிழக அரசு மார்த்தட்டி கொண்டாலும் அந்த நீதியை வழங்கியது நீதி அரசர்கள் தான். இன்னைக்கு நீதி அரசர்கள் வழங்கலைன்னா தமிழ்நாடு எப்படி அந்த கிரெடிட் அவங்க எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா? அதனால் அதுதான் இது ஒரு கேலி கூத்து மாதிரி நடந்துடுச்சுங்க. அது சென்னையிலங்க இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பழைய நடிகர், இவங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி சேலையை கட்ட வச்சு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சது போல் மகிழ்வாக அவங்க நடனம் ஆடுவது போல் ஒரு அமைப்பை அவங்களா உருவாக்கி இருக்காங்க. இதில் எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள், உண்மையான பெண்களுக்கு யாருக்கும் இதில் எந்த மகிழ்ச்சி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வறுமை தீர்ந்துருச்சா, இல்லை என்ன கஷ்டம் தீர்ந்துருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்களுக்கு கடனாளியாக தமிழ்நாடு ஆய்கொண்டு இருக்கிறது தான் மிச்சம். இது ஒரு ஐ வாஷ், பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க 1000 ரூபாவை காட்டி. இன்னைக்கு வந்து டாஸ்மாக்கு, விலைவாசி உயர்வு, லஞ்சம், ஊழல், வேலை வாய்ப்பு இல்லை, கஞ்சா, போதை விற்பனை, எல்லாம் டாஸ்மாக் விற்பனைன்னு தமிழ்நாடு சீரழிவு பாதைக்கு போயிட்டுருக்கு. இந்த மூலம் வருகின்ற காசு பூரா மறுபடியும் அரசு கஜானாக்கு தான் போயிட்டு இருக்குங்க. அதை தான் நான் தெளிவாக தான் சொன்னேன் பொதுக்கூட்டத்தில். 1000 ரூபாவை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக 5000லேருந்து 10,000 ரூபாய் திருப்ப தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் இதை வந்து உணரணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஐ வாஷ்க்கு நீங்கள் அடி பண்ணியாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து அவங்களே ஒரு பெண்கள் வரவேற்றதாக ஜூனியர் ஆர்டிஸ்டையும் நடன கலைஞர்களையும் வச்சு நடனம் ஆடிட்டு அந்த போலி 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்டே காமிக்கிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லை, சேகர் பாபு அவர்களும் சேர்ந்து அவங்களோட நடனம் ஆடினுங்கிறாரு. இது மக்களே வந்து இது ஒரு கேலி கூத்தாக தான் பாக்குறாங்க. இல்ல இருக்கு, டைம் நிறைய இருக்குல்ல, இன்னும் நாளைக்கேவா தேர்தல் இல்லைங்களா? இல்ல பொதுவா நான் சொல்றேங்க, இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்க. எதிர் கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்கன்னு நம்மளால இன்னைக்கே கணிக்க முடியுமா? டைம் நிறைய இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், நிச்சயமாக வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெளிவா சொல்றேன். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல பார்த்தா ஒரு கட்சி 2 கட்சி தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சி வந்தாலும் ஆண்ட கட்சி மேலேயும் மக்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வருங்காலங்களில் வந்து நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.